டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஐ வெல்கம் யூ ஆல் ஃபார் திஸ் வெபினார் சீரிஸ். இது நம்மளோட 4th வெபினார் செஷன், இன்ட்ரோடக்ஷன் வெபினாரையும் சேர்த்து நீங்க தொடர்ச்சியா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வர பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. ப்ளீஸ் கீப் கம்மிங் ஃபார் திஸ் வெபினார். நாம இந்த செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ட்ரோடக்ஷனை மட்டும் நான் கொடுத்துட்றேன். இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் மூலமா நாம இன்னைக்கு கனெக்ட் ஆயிருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கூகுள் மீட்ல மீட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இன்கேஸ் கனெக்ட் ஆகும்போது உங்களோட ஆடியோவை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்கிரீன்ல வர்ற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. கால் வியா டிவைஸ் ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆடியோ எனேபிள் ஆகும். ஆடியோ எனேபிள் ஆனதான் நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கும். ஸோ ப்ளீஸ் டூ தட். ஜாயின் பண்ணவங்க அதை கிளிக் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் கிளிக் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் கிளிக் ஆன் இட். அப்படின்னா ஆடியோ எனேபிள் ஆகும். I hope everyone has done that. We were not aware of the first two seminars we conducted, sir. Only for this webinar we got the information. Okay, ma'am. We will keep inform you from today onwards, ma'am. We will definitely contact you. Thank you. Yeah. ஸோ அந்த ஆடியோ ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். நெக்ஸ்ட் நாம எப்பவும் போல வெபினார் போறதுக்கு முன்னாடி சின்ன நார்ம்ஸ் பார்ப்போம். இது நம்மளை ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு யூஸா இருக்கும். மியூட் ஆப்ஷன், அஃப்கோர்ஸ் நம்ம கூகுள் மீட்லயும் இந்த மியூட் ஆப்ஷன் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஜூம்லயும் மியூட் ஆப்ஷன் இருக்கு. ஸ்பீக்கர் ஐக்கான் ஒன்று உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க மியூட்டுக்கு போயிருவீங்க. இன்கேஸ் எதுவும் ஷேர் பண்ணணும், கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அன்மியூட் பண்ணிக்கோங்க. அதையும் ஜூம்லையும் சேட் ஆப்ஷன் இருக்கு. உங்களோட ஸ்க்ரீனோட வலது பக்கத்துல மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சேட் ஆப்ஷன் போகலாம். சேட் ஆப்ஷன்ல உங்களோட நேமோ எதுவும் ஷேர் பண்ணலாம். சின்ஸ் ஜூம் புதுசு அப்படிங்கிறதுனால நாம அந்த சேட் ஆப்ஷனை எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஸ்க்ரீன்ல வலது பக்கத்துல இருக்கிற மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேட் அக்சஸ் பண்ணி உங்களோட நேம், உங்களோட பிளேஸ் நேம் மட்டும் இங்கே ஷேர் பண்ணுங்களேன் ப்ளீஸ். டீச்சர்ஸ் உங்களோட சேட் ஆக்சஸ் பண்ணி உங்களோட நேம், உங்களோட பிளேஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். எஸ், ஸோ மை நேம் இஸ் பிரதீப். இந்த செஷனை என்னோட சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுறது பிரீத்தி. 2 பேருமே வித்யா விதை ஃபவுண்டேஷனில் கிளஸ்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம செஷனுக்குள்ள போகலாம். செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். லாஸ்ட் செஷன்ல நம்ம பாட்காஸ்ட் பத்தி பார்த்தோம். பாட்காஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டூடெண்ட்ஸை ரீச் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். பாட்காஸ்ட்னா என்ன, பாட்காஸ்ட்ல போடுறதுக்கான விஷயங்கள் என்னென்ன, பாட்காஸ்ட் போடுறதுக்கான விஷயங்களை எங்கேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நிறைய பேர் பாட்காஸ்ட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களை கான்டாக்ட் பண்ணி பாட்காஸ்ட் பண்றதை பத்தி கேட்டுக்கிட்டீங்க. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட். இன்னும் நிறைய டீச்சர்ஸ் பாட்காஸ்ட் ட்ரை பண்ணி எங்களுக்கு அதை அனுப்பியும் வச்சிருக்காங்க. அதை நாங்கள் ஒரு ஆடியோவா கொலைட் பண்ணி இங்க நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்றதுக்காண்டி வச்சிருக்கோம். இப்போ நாம அந்த பாட்காஸ்ட்டை கேட்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? யாரும் வெளியில் வராதீங்க, ஓகே? ரொம்ப வெயிலாக இருக்காமா? எஸ், ஓகே. அதிகமாக வெயில் இருந்தால் நம்ம வணக்கம் குழந்தைகளே, என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு ஒரு கதையை சொல்ல போகிறேன். அது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி தான். என்ன கதைன்னா, ஒருத்தர் மதுரையை சேர்ந்தவர். அவரு இங்கே மதுரையில் பிரைமரிலாம் படித்தார். அதுக்கப்புறம் மெட்ராஸில் கிறிஸ்டின் காலேஜ் முடித்தார். அதுக்கப்புறமா பெரிய ஐஏஎஸ் படிக்கலான்ட்டு. Hello, welcome to Hindi Boliye. Today, let's learn new topic in Hindi. Topic: teacher with student, शिक्षिका और छात्र, student. Hi children, I know all are at home and getting bored. So I decided
to tell you a story today. You all like stories, right? இருக்கிறோம். என்ன சாப்பிட்றீங்க? ஹெல்த்தியான ஃபுட் தானே சாப்பிட்றீங்க. ஸோ என்னெல்லாம் ஹெல்த்தியான ஃபுட் நம்ம சாப்பிட்லான்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். டெய்லி என்ன பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக பால் சாப்பிட்ணும். ஸோ எனக்கு வெறும் பால் தான் பிடிக்காது அப்படின்னா பரவாயில்ல, உங்கள் இந்த மாதிரி நிறைய பாட்காஸ்ட் எங்களுக்கு ஷேரும் பண்ணியிருந்தாங்க டீச்சர்ஸ். இங்கே கனெக்ட் ஆகிருக்கிற டீச்சர்ஸும் நிறைய பேர் பாட்காஸ்ட்டை ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதை பற்றின ஒரு சின்ன சேலஞ்சஸோ அல்லது எக்ஸ்பீரியன்ஸையோ இங்கே இப்போ ஷேர் பண்ண முடியுங்களா? உங்களை அன்மியூட் பண்ணிட்டு. From Chennai. I'm working as a teacher in Stella Mary School, Kandiarpet. I spoke to this about podcast. Karun கிட்ட already பேசியிருந்தேன். I didn't attend the session, but எங்க ஸ்கூல்ல திருப்பி இதோட ரிவ்யூ கேட்கும்போது எனக்கு இந்த செஷன் பார்க்கலையே என்னன்னு சொல்லிட்டு அவங்க நான் கேட்டிருந்தேன். அவங்க தான் சொன்னாங்க எல்லாருக்கிட்டையும் வந்து நெட் அவ்வளோ அவைலபிளா இருக்காது, ஸோ திஸ் வில் பி அ ஈஸி வே. பட் ஆனா எனக்கு வந்து அப்போ கூட எப்படி குழந்தைங்க தானே, எப்படி அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குமா லிசன் பண்றது அப்படின்னு நான் தான் கேட்டிருந்தேன். அப்புறம் இல்லை நீங்க ட்ரை பண்ணுங்க, வி வில் ஹெல்ப் யூ அவுட் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை 3-4 days ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஒன் மை பாட்காஸ்ட் இஸ் யூ ஹவ் ஆல்ரெடி பிளேட். எனக்கு பிடிக்கல டு பி ட்ரூ, பட் எங்க மேம் டீச்சர்ஸ் எல்லாரும் என்ன வந்து இல்லை நீ நல்லா தான் பண்ணுவேன், ஷேர் இட்னாங்க. நான் பண்ணி டெலீட் தான் பண்ணேன். லாஸ்ட் ஐ டிட் ஒன், பட் ஸ்டில் ஐ டிடன்ட் ஷேர் திஸ் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஹோப் ஐ டோன்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. You people have to say that, but my teachers, ma'am, everyone said it has come out well. Thank you, Pradeep. Thank you, ma'am. Thank you. மற்ற டீச்சர்ஸும் ஷேர் பண்ணலாம். எங்களுக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்ட்டு. Somadas ma'am, I can see you. First podcast try பண்ணது வந்து Soma ma'am. So प्लीज मैम आपका फीडबैक, आपका एक्सपीरियंस कैसा था शेयर करो. शी इज अ हिंदी टीचर, so she had shared the first podcast. अनम्यूट करके बात कीजिए मैम, म्यूट में है अभी. ओके मैम. गुड इवनिंग मैम. गुड इवनिंग मैम. मैम ऑलवेज हेल्प मी कारुण्या मैम. Okay, how did you feel while doing a podcast? I am very happy ma'am. Okay. I listen others also. So too nice, very nice. Okay, thank you ma'am. And thank you to Karunya ma'am. Thank you ma'am. Thank you so much. Yes. Thank you teachers. Thank you for sharing. Bhavana ma'am, நீங்க கண்டிப்பா உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். Thank you for all. Okay, thank you Reggie, and thank you teachers for sharing. So for next நம்ம கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை மட்டும் கேட்கலாம். இது கதைன்னு கூட சொல்ல முடியாது, உத்தரகாண்ட் ஸ்டேட்ல நடந்த உண்மையான ஒரு சம்பவம். இந்த ஸ்டேட்ல வந்து ஒரு மலை கிராமம் இருக்கு. இந்த மலை கிராமத்துல ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர் மதுலிகான்னு ஒருத்தங்க இருக்காங்க. மதுலிகா மேம் வந்து தினமும் ஒரு 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வராங்க அவங்களோட ஸ்கூலுக்கு போறதுக்கு. ஏன் இப்படி 8 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றேன்னா, அவங்க டிராவல் பண்ற அந்த 4 கிலோமீட்டர் மட்டும்தான் வந்து வாகனம் வந்து போற அளவுக்கு இல்ல ப்ராப்பரா கம்யூட் பண்ற அளவுக்கான ஒரு டிராவல் ஃபெசிலிட்டி இருக்கு. மீதி 4 கிலோமீட்டர் வந்து மலை ஏற்றமா இருக்கு, மலையில ஏறி போகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் மதுலிகா மேம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு தினம் வந்துட்டு இருக்காங்க. எப்படி இது போறாங்க, எப்படி டெய்லி ஸ்கூலுக்கு இப்படி நடந்து போறாங்க 4 கிலோமீட்டர், கஷ்டமா இருக்குமே, என்ன மேம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது மதுலிகா மேம் சொல்றாங்க, என்னோட நாள் வந்து காலையில 4 மணிக்கு ஆரம்பிக்குது. 7 மணிக்கெல்லாம் நான் வீட்டுல இருந்து கிளம்பி பஸ் பிடிச்சு ஷேர் ஆட்டோ பிடிச்சு கிராமத்தோட எல்லைக்கு தான் போக முடியும். அதை தாண்டி போகணும்னா நான் நடந்துதான் போகணும், மலையில ஏறிதான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சில சமயங்கள்ல மழை வருமா, மலை சரிவு நடக்கும், ஏன் வெள்ளப்பெருக்கு கூட வரும்னு சொல்றாங்க. இடுப்பளவு தண்ணி இருக்கும்போது நடந்து கூட போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க.
இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தும் நான் ஒரு நாள் கூட என்னோட மாணவர்களை சந்திக்காம இருந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு டீச்சர் பத்தி நம்ம கேட்கும் போது நமக்கு ஒரு பிரமிப்பா இருக்கு. டீச்சர்ஸ் வந்து ஒரு ரியல் ஹீரோஸ் அப்படின்னு தோணுது இல்லையா? சோ இந்த கதை கேட்கும் போது இந்த கதையில நம்மளோட சிச்சுவேஷனுக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். எப்படி மதுலிகா மிஸ் எல்லா சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணிருக்காங்களோ, அதே போல நம்மளோட டீச்சர்ஸ், இந்த வெபினார்ல இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லொகேஷன்ல இருந்தாலும் அவங்களை இந்த ஆன்லைன் மீடியம் மூலமா எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி அவங்களோட லேர்னிங்க்கு கிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. பிரீத்தி சொன்ன மாதிரி நாம இந்த வெபினார்ஸ்ல ஆன்லைன் மூலமா எப்படி ஸ்டூடெண்ட்ஸை ரீச் அவுட் பண்றேன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்லைடை நம்ம வெபினார் சீரிஸோட ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அஸ் அ டீச்சரா நான் ஸ்டூடெண்ட்ஸை அக்சஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான தடைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது தான் இந்த ஸ்லைடு. இதுல நம்ம ஏற்கனவே சில தடைகளை வெவ்வேறு வழிகளில் அட்ரஸ் பண்றது எப்படின்ட்டு முந்தின வெபினார்ஸ்ல பார்த்தோம். இந்த வெபினார்ல நம்ம பர்டிகுலரா 2 தடைகளை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல ஒண்ணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாம ஃபீல் பண்ண வைக்கிறது எப்படி அப்படின்னும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்டை கரெக்டா ரீச் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் அட்ரஸ் பண்ணலாம். இந்த 2 சேலஞ்சையும் அட்ரஸ் பண்றதுக்கு நாம எடுத்திருக்கிற ஆன்லைன் மீடியம் தான் வீடியோ கான்ஃபரன்சிங்கிறது. இன்னைக்கு நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வீடியோ கான்ஃபரன்சிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற எதுவும் இல்லைங்க. நம்ம இப்போ இந்த வெபினார் அட்டன் பண்ணிட்டு இருக்கோமே, இதுவும் ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் தான். வீடியோ கான்ஃபரன்சிங்கிறது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிற மெம்பர்ஸை ஒரே இடத்துல கனெக்ட் பண்ண வைக்கிறது. அதே நேரத்துல நான் அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேச முடிகிறது. இதுதான் வீடியோ கான்ஃபரன்சிங். இன்னொரு கேள்வியும் வருது, வீடியோ கால்லாம் இதே தானே நம்ம பண்றோம் அப்படின்ட்டு. வீடியோ கால்க்கும் வீடியோ கான்ஃபரன்சிங்க்கும் ஒரு குட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. வீடியோ கால், வாட்ஸ்அப் வீடியோ காலோ ஃபேஸ்புக் வீடியோ காலோ பண்ணும்போது ஒருத்தர் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர் கூட மட்டும் தான் பேசுவோம். அது வந்து ஒரு இன்ஃபார்மல் கான்வர்சேஷன். வீடியோ கான்ஃபரன்சிங்கிறது ஒரு ஃபார்மல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஃபார்மல் மீட்டிங்கோ அல்லது நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னாலோ அதை தான் நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் சொல்றோம். வீடியோ கான்ஃபரன்சிங்னா என்னன்னு இப்போ பார்த்தோம். ஏன் நான் வீடியோ கான்ஃபரன்சிங்ன்ற ஒரு ஆன்லைன் மீடியம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா 2-வே கம்யூனிகேஷனை நம்ம பாசிபிளா வச்சுக்க முடியும். 2-வே கம்யூனிகேஷன்னா இப்போ நான் பாடம் எடுக்கிறேன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டைம்லயே ரிப்ளை பண்ண முடியும். ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள நம்ம பார்க்க முடியும். 2வது, அவங்கள கிளாஸ் ரூமுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா கனெக்டாக இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க முடியும், அவங்களோட டீச்சர்ஸையும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியுது. அப்படின்றபோது ஒரு பிசிக்கல் கிளாஸ் ரூம் கனெக்ஷன் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. 3வது, அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு செஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த செஷன் அவங்களுக்கு போரிங்கா இருக்கா, அவங்க என்ன மாதிரியான ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியும் இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா. இப்படி வீடியோ கான்ஃபரன்சிங்கை யூஸ் பண்ணி இந்த 3 இதையும் அட்ரஸ் பண்ணலாம். எனக்கு தெரியும் டீச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா ஸ்டூடெண்ட்ஸை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. இன்னும் சில டீச்சர்ஸ் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. ஸோ என்ன மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணலான்ட்டு உங்களால ஷேர் பண்ண முடியுங்களா? சேட்ல உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்ஸோட நேமை நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ். ஆல்மோஸ்ட் நாம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். அப்கோர்ஸ் வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்ஸ்ன்னு பார்த்தோம்னா ப்ரிடாமினண்டா யூஸ் பண்றது ஜூம், கூகுள் ஹேங் அவுட், கூகுள் மீட், ஸ்கைப், இது எல்லாம். பிரதீப் மியூட்ல இருக்கீங்க பிரதீப். சாரி. இன்னைக்கு நம்ம செஷன்ல கூகுள் மீட் அண்ட் ஜூமை பத்தி பார்க்கலாம். கூகுள் மீட் நாம இதுக்கு முன்னாடி இருக்கிற வெபினார்ஸ்ல எல்லாம் கூகுள் மீட் மூலமா தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணது. இன்னைக்கு நம்ம ஜூம் கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால அதை பத்தின ஃபீச்சர்ஸையும் நம்ம பார்க்கலாம்.
நாம வீடியோ கான்ஃபரன்சிங் யூஸ் பண்ற எல்லா ஆப்லையுமே கிட்டத்தட்ட ஃபீச்சர்ஸ், ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். இங்க இப்போ மீட்டின்னு எடுத்துக்கலாமே. கூகுள் மீட்டுக்குன்னு வந்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்றது, லைவ் வீடியோ, சேட்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்றது மூலமா நீங்க வீடியோஸ், பிபிடிஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து கண்டிப்பா தேவை கூகுள் மீட் ஆக்சஸ் பண்றதுக்கு. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி வச்சிருப்பாங்களா என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதனால இது யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஜி சூட் வந்து பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் ரெக்கார்டிங் ஆப்ஷன் உங்களால பண்ண முடியும். கூகுள் மீட்ல இருக்க ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நீங்க வந்து நெட் பேக்கெட் தீர்ற வரைக்கும் நம்ம வந்து மீட்டிங் கண்டினியூ பண்ணலாம். இதே மாதிரி தான் ஜூம்ல இருக்கிற ஆப்ஷன்ஸும். ஜூம்ல சேம் ஷேரிங் ப்ரெசன்டேஷன் அஃப்கோர்ஸ் இருக்கு, லைவ் சேட் வீடியோ கண்டிப்பா இருக்கு. இது தவிர்த்து இன்னும் அடிஷ்னலா 2 ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு பெனிஃபிட் தர்ற மாதிரி இருக்கு. அதுல ஒன்று ஹோஸ்டிங், இன்னொன்று ஒயிட் போர்டுங்கிறது. ஹோஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், ஹோஸ்டிங்கிறது ஒரு மீட்டிங்கை யார் லீட் பண்றாங்களோ அவங்க தான் ஹோஸ்டிங். இந்த ஆன்லைன் வீடியோ கான்ஃபரன்சிங் பிளாட்ஃபார்ம்ல இந்த ஹோஸ்ட் கிட்ட தான் அதுக்கான டெக்னிக்கல் ஆப்ஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை வந்து பார்த்துக்கிட முடியும். ஸ்க்ரீன் ஷேர் பண்றது இப்படி எல்லாமே ஹோஸ்ட் தான் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் வந்து கிளாஸை ஒரு முழு மூச்சில் கொண்டு போகணும், எனக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, நான் ஹோஸ்டா இல்லாமல் நான் இன்னொருத்தருக்கு ஹோஸ்டா விட்டுட்டு நான் செஷனை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் அஸ் அ ஹோஸ்டா உங்களோட ஜூமில் பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு வியூ ஆவாங்க. அது அவங்கள கிளிக் பண்ணி நீங்க யாரை ஹோஸ்டா போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கிளிக் பண்ணி மேக் ஹோஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ஹோஸ்டா மாறிடுவாங்க. நீங்க உங்க செஷனை எடுக்கலாம். மற்றபடி டெக்னிக்கல் சேலஞ்சஸை அவங்க டீல் பண்ணிக்கிடுவாங்க. இது உங்களோட செஷனை எஃபெக்டிவா கொண்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் ஜூம்ல ஒயிட் போர்டுங்கிற ஆப்ஷன். ஒயிட் போர்டுங்கிறது நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கிற பிளாக் போர்டு மாதிரி தான், என்ன இங்கே விர்ச்சுவலா இருக்கு அவ்வளவுதான். கிளாஸ் ரூம் பிளாக் போர்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாமோ, நம்ம எழுத்துக்கள் எழுதலாம், படம் வரையலாம், இல்லை ஏதாவது கார்ட்டூன் மாதிரி போடலாம். அதே மாதிரி நம்மளுக்கும் ஒயிட் போர்டு ஆப்ஷன் விர்ச்சுவலா இங்கே ஜூம்ல இருக்கு. இதை நீங்க ஹோஸ்டா இருந்தா மட்டும்தான் இந்த போர்டை வந்து அக்சஸ் பண்ண முடியும், பிளஸ் உங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ண முடியும். ஒயிட் போர்டை நீங்க யூஸ் பண்ணி ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியா ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணலாம். இப்போ ஒயிட் போர்டை எப்படி ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நீங்க ஹோஸ்டா இருந்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஷேர் ஒயிட் போர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு போர்டு தெரியுது பார்த்தீங்களா, அதே மாதிரி போர்டு ஓப்பன் ஆகும். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ஆக்சஸை கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸை ஆன்லைன் கிளாஸஸ்ல என்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்கு ஃபன் ஆக்டிவிட்டிஸ்க்காக வேண்டி இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம லைவா ஒயிட் போர்டை ஆக்சஸ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு ஒயிட் போர்டை ஷேர் பண்றோம். நீங்க அதை ஆக்சஸ் பண்ணி நீங்க என்ன எழுதணுமோ அதை எழுதலாம். இப்போ டீச்சர்ஸ் உங்களோட ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கிரீனோட இடது பக்கத்துல ஒரு பென்சில் ஐகான் தெரியும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதை வச்சு நீங்க இந்த ஒயிட் போர்டில் எழுதலாம். கண்டுபிடிச்சிங்களா அந்த ஆப்ஷன்ஸை? உங்களோட ஸ்கிரீன்ல இடது பக்கம் ஒரு பென்சில் மாதிரி ஐகான் தெரியும். அதை கிளிக் பண்ணி நீங்க இதுல எழுதிக்கலாம், கலரிங் கொடுத்துக்கலாம், erase பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டிஸை கொண்டு போறதுக்கு வந்து இந்த ஒயிட் போர்டு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்ல நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஜூம்ல இன்கேஸ் நீங்க கொண்டு போறீங்க கிளாஸை அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஜூம்ல அப்படின்னா, நீங்க ஃப்ரீ ஜூம் ஆப் யூஸ் பண்றீங்கன்னா உங்களால 40 மினிட்ஸ் தான் அந்த மீட்டிங்ல இருக்க முடியும். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மீட்டிங் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இன்கேஸ் நீங்க உங்களோட செஷன்ஸ் ஜூம்ல கண்டக்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல அந்த செஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப் மூலமா எஃபெக்டிவா நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கொண்டு போக முடியும். எஸ், இப்போ நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங்லன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ கான்ஃபரன்சிங்ல இருக்கிற ஃபீச்சர்ஸை எப்படி நம்ம எஃபெக்டிவா லேர்னிங்க்கு யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான பிளானிங் பண்ணணும்னு பார்க்க போறோம். நம்ம பண்ண போற பிளானிங்ல ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி 2 விதமான பிளானிங் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் விதமான பிளானிங் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன். இப்போ நான் கால் இனிஷியேட் பண்ணும் போது வீடியோ கான்ஃபரன்சிங்க்கு முன்னாடி என்ன மாதிரியான பிளானிங் நான் பண்ணணும் அப்படின்னு பண்றது. 2வது லெவல் வந்து டியூரிங் தி வீடியோ கான்ஃபரன்சிங் நடத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ண போறேன், எப்படி நான் பிளான் பண்ண போறேன் அது எஃபெக்டிவா அப்படின்னு பாக்குற 2 விதமான பிளானிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளானிங்க்கு போலாம். ஸோ இங்க நீங்க வீடியோ கான்ஃபரன்சிங் இனிஷியேட் பண்ண போறீங்க. ஸோ ஒரு புது டூல் மூலமா கிளாஸ் ரூமை வந்து நடத்த போறீங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி வீடியோ கான்ஃபரன்சிங்கோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரியுமோ அதே போல நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு கைட்லைன்ஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இந்த கைட்லைன்ஸ் ஒன்னு டெக்ஸ்டாவும் நீங்க ஷேர் பண்ணலாம், இல்ல நான் டெமோ கூட கண்டக்ட் பண்ணணும், ஒரு 15 to 20 மினிட்ஸ் நான் டெமோ கண்டக்ட் பண்றேன் அப்படின்னா கூட அந்த கைட்லைன்ஸை நீங்க அப்படி ஷேர் பண்ணி அவங்களுக்கு டெமோ கொடுக்கலாம். 2வது, நீங்க ஃபிக்ஸ் பண்ற மீட்டிங் வந்து ஒரு ஸ்கெடியூல் பண்ணுங்க. லைக் என்ன டேட்டுக்கு என்ன டைமுக்கு நீங்க வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ண போறீங்க, இந்த கிளாஸ் எப்போ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் பண்ணதும் உங்களுக்கு ஒரு மீட்டிங் லிங்க் வரும். அந்த மீட்டிங் லிங்கை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸும் நீங்க இனிஷியேட் பண்றதுக்காக பண்ற ஒரு பிளானிங். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செஷனுக்குள்ள நான் என்னெல்லாம் சொல்ல போறேன் அப்படின்றத வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதுக்கு என்ன இனிஷியல் ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்னா ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி செஷன். நம்ம லெசன் பிளான் பண்ணுவோம் இல்லையா, பொதுவா நம்ம பிசிக்கல் கிளாஸ் ரூம்ஸ்ல அந்த லெசன் பிளான் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் ரூம்ஸ்லயும் இப்படி ஒரு அப்ஜெக்டிவ் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா இந்த செஷன்ஸ்ல நீங்க வெறும் லெசன்ஸ் இல்ல ஒரு டாபிக் சப்ஜெக்ட் ஓரியன்டா தான் எடுத்துட்டு போகணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. நான் வந்து COVID-19 அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன், இல்ல ஜென்ரலா நான் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ண போறேன் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அவங்க வந்து எமோஷனலா கனெக்ட் பண்ண போறேன், சரி என்ன டாபிக் வேணா நீங்க வந்து ஆப்ஜெக்டிவா ஃபிக்ஸ் பண்ணலாம். 2வது, இந்த ஃப்ளோ ஆஃப் தி செஷன். இப்போ நம்ம பிரதீப் சொன்னாரு 40 மினிட்ஸ் தான் நமக்கு வந்து ஜூம்ல வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஆப்ஷன்ல. அப்ப அந்த 40 மினிட்ஸ் நம்ம எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம், எதுக்கு வந்து 10 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும், எதுக்கு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு செஷனை வந்து ஃப்ளோ நம்ம வந்து பிளான் பண்ணணும். கடைசியா நீங்க எந்த ஆப்ஜெக்டிவ் சூஸ் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற போல உங்களுக்கு ப்ரீ ஒர்க் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ரீடிங் மெட்டீரியலா இல்லைன்னா ஒரு வீடியோவா கூட நீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ இது நீங்க ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டாபிக் எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு இந்த ப்ரீ ஒர்க் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிஃபோர் வீடியோ கான்ஃபரன்சிங் என்ன பிளான் பண்ணணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இஸ் தி டியூரிங் வீடியோ கான்ஃபரன்சிங். ஸோ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெபினார் எடுத்துக்கலாம். நம்ம வெபினாரை நம்ம எப்படி இனிஷியேட் பண்றோம், நார்ம் செட் பண்றோம், மியூட் பண்ணுங்க, சாட் யூஸ் பண்ணுங்க, எஃபெக்டிவா ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்ற சில நார்ம்ஸ். சிமிலரா உங்களோட செஷன்லயும் வந்து நீங்க இந்த மாதிரி நார்ம்ஸ் செட் பண்ணலாம். செகண்ட், நம்ம கிளாஸ் ரூம்ல எப்படி நம்ம அட்டென்ஷன் சீக்கர்ஸ் யூஸ் பண்றோமோ இங்கேயும் நம்ம அட்டென்ஷன் சீக்கர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எதுக்குன்னா நம்ம ஒரு புது டூல் கொண்டு போறோம், புது டூல் கொண்டு போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸைட் ஆவாங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்ல கவன சிதறலுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்ம அட்டென்ஷன் சீக்கர் யூஸ் பண்றது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீ ஒர்க் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. இந்த ப்ரீ ஒர்க்கு வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி நீங்க கண்டக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பிசிக்கல் கிளாஸ் ரூம்ஸ்ல டிஸ்கஷன் எப்படி கண்டக்ட் பண்றோமோ அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் ரூம்ல வந்து பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ
ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க கொஞ்சம் கைட் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம கூட அவங்க டிராவல் பண்ணணும் இந்த கிளாஸ்லனா அவங்களுக்கு கைடிங் கொஸ்டின்ஸ் இல்ல ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கடைசியா நம்ம வந்து பார்க்க போறது வந்து எங்கேஜிங் கண்டென்ட். ஒரு எங்கேஜிங்கான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பிரதீப் சார் மென்ஷன் பண்ண மாதிரி ஒயிட் போர்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிரசன்டேஷன். இந்த பிரசன்டேஷன் மாதிரி கூட நீங்க ஸ்கிரீன் பண்ணலாம், வீடியோஸ் ஆட் பண்ணலாம். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களோட பியர் டீச்சர்ஸ். ஸோ நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல சோஷியல் லைக் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இங்கிலீஷ் டீச்சர்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டீச்சர் கூட நான் கூப்பிட்டு நான் அங்க 2 பேரும் கூட கோ-ஹோஸ்ட் பண்ணி லைக் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இந்த செஷனை இன்னும் எங்கேஜிங்கா எடுத்துட்டு போகலாம். எங்கேஜிங்ல சொன்ன உடனே நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேசணும், நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. நம்ம சொல்ல வேண்டிய கண்டென்ட்டை எப்படி வித்தியாசமா டிஃப்ரெண்ட் மீடியம் யூஸ் பண்ணி இன்டராக்டிவா சொல்றான் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த செஷன் முடிஞ்சிருச்சு. செஷன் முடிஞ்சதும் நான் ஓகே கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்த நாள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் பண்ணாம இன்னொரு ஒரு டாஸ்க் போல ஒரு சின்ன ஆக்ஷன் ஐட்டம் போல நம்ம கொடுக்கும்போது அந்த கான்செப்டோ இல்ல அந்த ஆப்ஜெக்டிவ வந்து அவங்க செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட ஒரு ஒர்க் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதை பத்தின புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ இப்படி நம்ம செஷனை வந்து டியூரிங் அண்ட் பிஃபோர்னு ஒர்க் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது என்னென்ன டாபிக்லாம் வந்து நம்ம கொண்டு போகலாம் நீங்க நினைக்கிறீங்க? டீச்சர்ஸ் நீங்க சொல்லுங்க, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? என்ன டாபிக் வந்து மென்ஷன் பண்ணா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மீடியம் மூலமா எஃபெக்டிவா கொண்டு போகலாம்? ஹலோ ஹலோ எஸ் ஹேமலதா மேம். பிரீத்தி, ஃபர்ஸ்ட் பேசிக் சொல்லி தரலாம்ப்பா. அதுவே பசங்க மறந்துடும்ல. ஃபர்ஸ்ட் அது பேசிக் சொல்லி கொடுக்கலாம். மேம் நீங்க என்ன டாபிக் சொன்னீங்க எனக்கு கிளியரா கேட்கல, இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? பேசிக் ஃபர்ஸ்ட் பேசிக் ஞாபகப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் எல்லாமே சொல்லி கொடுக்கலாம் சொல்றீங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பேசிக் ஆரம்பிக்கலாம். எஸ் எஸ் சூப்பர் மேம். வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கான டாபிக்ஸ் டீச்சர்ஸ்க்கு யாராவது தோணுதா? இந்த சப்ஜெக்ட்ல இந்த டாபிக் இந்த லெசன் நான் பண்ண நல்லா இருக்கும். ஸ்டோரிஸ் வித் வேர்ட்ஸ், எஸ். டிபேட் கண்டக்ட் பண்ணலாம், எஸ். அனிமேட்டட் வீடியோஸ் ஸ்கிரீன் பண்ணலாம், கரெக்ட். ஃபன் ஆக்டிவிட்டி, யா. ஸ்டோரி டெல்லிங், எஸ் எஸ் ரேணுகா மேம். Any specific subject oriented topics? Animals, scientific concepts, yes. சொல்லுங்க மேம். வாட்டர் சைக்கிள், எஸ் மேம். அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம், எஸ். அவேர்னஸ் ரிகார்டிங் COVID-19 ரொம்ப இம்பார்ட்டன்ட். animals around us, எஸ். தமிழ் சங்கம் கிங்டம்ஸ், யா. ஒரு இன்புட் அரவுண்ட் அஸ் வந்திருக்கு. சாரி ரெஜி. animals around us, அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ். ஓகே. சோ இப்போ நம்ம வந்து நிறைய டாபிக் சொல்லியிருக்கீங்க. எங்களோட டீமும் சரி ஒரு டாபிக் சூஸ் பண்ணி இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம சொன்ன டெக்னிக்ஸ், இப்போ நம்ம சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வச்சு ஒரு செஷன் பிளான் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 2 to 3 minutes டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து நீங்க இதுல என்னென்ன அப்சர்வ் பண்றீங்க நீங்க பாருங்க. ஸோ நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த 40 minutes எஃபெக்டிவா கொண்டு போறதுக்கு என்னென்ன செக்மெண்ட் வந்து எந்தெந்த டைமுக்கு நம்ம வந்து பிக்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 minutes வந்து நான் கொஸ்டின் ஆன்சருக்கு இன்வால்வ் பண்ண போறேன். ஒரு 5 minutes வந்து நான் ஐஸ் பிரேக்கர் ஆக்டிவிட்டி பண்ண போறேன், அட்டென்ஷன் சீக்கர் மாதிரி. இந்த கான்செப்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு, எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு இமேஜ் யூஸ் பண்ண போறேன். ஸோ நாங்க வந்து பார்ட்ஸ் ஆஃப் தி லெட்டர்னு சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் தி லெட்டர் பத்தி சொல்லும் போது ஆக்சுவல் லெட்டரோட இமேஜை வந்து நம்ம காட்டி, ஸோ இதெல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் தி லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் இன்டராக்டிவா, இன்னும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்பரா புரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு
பிளான் கிரியேட் பண்ணணும், இதுக்கு கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் ரீச் ஆர் டீம். எங்களுக்கு சப்போர்ட் நீங்க எப்போ உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம கான்வர்சேஷன் போனதுல, இந்த டிஸ்கஷன்ல உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் இப்போ இருக்கு, ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா, இல்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டெஃபினட்டா இப்போ ரைஸ் பண்ணலாம். உங்க ஸ்கிரீன்ல அன்மியூட் பட்டன் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க மேம். எனி டீச்சர்ஸ்? நாங்க யூஸ் பண்றது வந்து Teams app. So if you teach about Teams, it will be more helpful. Yes ma'am, we will definitely try ma'am. Because there are lot of options in Teams only, and we tried with the whiteboard. Here also, like how as soon as you open the screen, we all were able to scribble. The problem with whiteboard in Teams is, as soon as we open whiteboard, children started scribbling on the board before us. Yes. So we are not able to use that app at all. We are using only PPTs and videos. So in the Zoom app la there is one option ma'am, annote னு இருக்கும். இப்போ நீங்க ஹோஸ்ட் பண்ண போறீங்கன்னு வெச்சுக்கோங்க, நீங்க மட்டும் யூஸ் பண்ற மாதிரியா கூட வந்து அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம வெபினார்ல டீச்சர்ஸ் வந்து ஒயிட் போர்டை யூஸ் பண்றதுக்கு we enabled that option. So annotation என்ற ஆப்ஷனை enable பண்ணதுனால டீச்சர்ஸ் were able to write on the whiteboard. Once I disabled it, சில பேர் ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டிசேபிள் பண்ணதுக்கு அப்புறம் சில பேரால எழுத முடியாம போயிருக்கலாம், because I switched off that option. So அந்த மாதிரி ஆப்ஷன் Zoomல இருக்கு. Teamsல அது வந்து பாசிபிள் இல்ல மேம். டீம் yeah I get it. அத கொடுக்கும்போது only the organizer can share, or only the organizer can remove somebody from the meeting. Yes. Whereas ஒருவேளை அந்த only me option கொடுக்க மறந்துட்டோம்னா anybody can remove anyone from the meeting. ஒருத்தரை வந்து எல்லாரையும் வந்து மியூட் பண்றதோ அல்லது மீட்டிங்ல இருந்து யாரையா ரிமூவ் பண்றதோ, ஈவன் இன்க்ளூடிங் த ஆர்கனைசர், அந்த ஹோஸ்டையே கூட மியூட் பண்றது, இது எல்லாமே வந்து டீம்ஸ்ல இருந்து பாசிபிலிட்டி இருக்கு. எஸ் மேம். சோ நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்ஸ்ல மேம் சொல்ற மாதிரியான சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. சோ ஒவ்வொரு ஆப்பும் வந்து ஒவ்வொரு, இப்போ நம்ம ஒயிட் போர்டு யூஸ் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்ல போனா நம்ம கூகுள் மீட்டுக்கு போய்க்கலாம். அங்க ஒயிட் போர்டு இல்லை நமக்கு அந்த ஆப்ஷன். இங்க ஒயிட் போர்டோட யூஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போது இங்க ஜூம்க்கு வரலாம். So நீங்க வந்து you can choose based on your requirement, உங்களோட கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாதிரி உங்களோட ஆப்பை நீங்க போய் சுத்திட்டு வந்திருக்கேன் பேசாம இரு. Yes. பண்ணாத. Okay, so just adding to Preeti what she mentioned, இப்ப இருக்கிற கான்டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம எல்லாருக்கும் சூட்டபிளான ஒரு 2 proposed apps வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். In case if you have a specific app that you feel that is what I am using and I need support in that, or I need more inputs in that, just put a message or just send an email to us or anything. Maybe individually we will be able to support, because when it comes to large group we will have to take majorities count. So if there is anything that you need support in, just put us a message, we will definitely follow it up with you. Thank you Reggie, thank you for adding that point. There's one question in the chat, so I just wanted to read out that audio is not heard while playing through YouTube videos. So இது வந்து பொதுவான ஒரு ப்ராப்ளமா இருக்காது மேம், இண்டிவிஜுவல் ப்ராப்ளமா இருக்கும். கலைவாணி மேம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க we can also connect after this call, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஸோ என்ன மாதிரியான இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலா நம்ம வந்து டெஃபினட்டா ரீச் அவுட் பண்ணலாம் மேம். Preeti, I just want to add one thing. Okay. கலைவாணி மேம், லைக் ஆடியோ கேட்கலன்னு சொன்னீங்க, லைக் கொஞ்சம் டீடைல் சொல்றீங்களா, லைக் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது கேட்கல அப்படின்னு? while teaching to the students ma'am, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்றச்ச யூடியூப்ல இருந்து நாங்க வீடியோஸ் ப்ளே பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் அனிமேஷனோ இல்ல இங்கிலீஷ்லயே கூட அனிமேட்டட் வீடியோஸ் ப்ளே பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆடியோ வந்து ரீச் ஆகல மேம், பட் வீடியோ இஸ் பிளேயிங் ஆன் தி ஸ்கிரீன். ஜூம்ல ட்ரை பண்றீங்களா மேம்? எதுல ட்ரை பண்றீங்க? என்ன மேம்? நம்ம ஜூம்ல ஷேர் பண்ணும்போது ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நம்ம காமிப்போம்ல மேம்,
அப்படி காமிக்கும் போது கீழே ஒரு செக் பாக்ஸ்ல வந்து ஷேர் கம்ப்யூட்டர் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் மேம். ஓகே மேம். அது கீழே இருக்கிறதுனால நம்ம நிறைய டைம் அதை கவனிக்க மாட்டோம். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிஸ்டம்ல பிளே பண்றதுனோட எல்லா ஆடியோவுமே போய் ரீச் ஆகும். அதை கிளிக் பண்ணாம விடுறதுனால வீடியோ மட்டும் ரிசீவ் ஆகுது, ஆடியோ கேட்காம இருக்கும். Thank you so much ma'am. We will see to that. Thank you so much. Thank you Vidya. Yeah. Any other thoughts in the video conference? Yeah. I have one doubt. சொல்லுங்க மேம். இல்ல இப்போ நம்ம இந்த ஸ்கிரீன்ல ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இந்த மீட்டிங் ரெக்கார்ட் ஆகுமா? இல்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணனும்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா? ரெக்கார்டிங் ஆப்ஷன் சொல்லுங்க. யா மேம், வள்ளி மேம், ஆக்சுவலா நீங்க ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு. அதுல உங்களுக்கு நீங்க ஹோஸ்டா இருந்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஹோஸ்டா இருக்கவங்க உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் ஹோஸ்டிங் உங்க கிளாஸ் ரூமுக்கு நீங்க கிளாஸ் எடுக்கும்போது அந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் மேம். ஓகே சார், थैंक यू. யா, இப்போ நீங்க இருக்க ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கும். பட் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ப்ளீஸ் ரெக்வெஸ்ட் ரெக்கார்டிங் பெர்மிஷன் ஃப்ரம் த மீட்டிங் ஹோஸ்ட் அப்படின்னு வரும். நோ சார், எதுவும் வரல. ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ரெக்கார்டட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க அங்க பாக்குற ரெக்கார்டிங் வந்து இங்க ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க ரெக்கார்டிங். ஓ ஓகே சார், थैंक यू. எஸ் மேம். பிரீத்தி. எஸ் மேம். இன்னைக்கு வந்து ஹெச்எம் குரூப்ல எங்களுக்கு வந்து இப்போ 1 to 8 வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் வைஸா போட்டிருக்காங்க ஒரு லிங்க். அது டச் பண்ணாலே வருமா? அது மாதிரி வந்திருக்கு இன்னைக்கு எங்களுக்கு. அது பசங்களுக்கு அனுப்பிடலான்னு இனிமேல் தான் நான் பேசணும் டீச்சர்ஸ்கிட்ட. ஓகே மேம். சப்ஜெக்ட் வைஸ். ஓகே மேம். டெஃபினெட்லி மேம். அது தனியா நம்ம கனெக்ட் ஆயிக்கலாம் மேம். அது இன்னும் டீடைலாவே நம்ம பேசலாம் அத பத்தி. சரி. ஐஸ்வர்யா மேம், can you just explain your question? கொஞ்சம் புரியல. சாரி, அது क्वेश्चन இல்ல. லைக் அந்த ஒயிட் போர்ட்ல எழுதச்சே ஸ்டூடண்ட்ஸ் வந்து they also start writing இல்ல. சோ ஜூம்ல வந்து ஆக்சுவலா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது ஒயிட் போர்ட் ஷேர் பண்றச்சே ஒரு 3 டாட்ஸ் மாதிரி வரும் ஸ்கிரீன் ஷேரிங் பாயிண்ட்ல. அங்க வந்து நேம்ஸ் ஆஃப் அன்னோட்டேட்டர்ஸ் ஆன் பண்ணி விடலாம். அப்போ யாரெல்லாம் போர்ட்ல எழுதுறாங்களோ அவங்க பேரும் அதுல தெரியும். சோ அந்த ஸ்டூடண்ட்ஸ் தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம். ஓகே ஓகே. ஓ, thank you ma'am. Thank you for adding. Thank you teachers. Thank you for sharing. Any more questions irukka illa any more thought sharings irundhuchuna we can have, like any teachers can unmute and share. Hi Preeti, this is Eva. Hi Eva. Can you hear me? Yes, yes, I can hear you. Okay, so நாங்க வந்து since we are a tuition center, we've been using Zoom வந்து as a connective medium தான். இன்னும் நாங்க teach பண்ண ஆரம்பிக்கல. So Sundays we just have Zoom call with all our kids. So we just have like games மாதிரி, like guess the word, அந்த மாதிரி we just screen share, guess the animal, இந்த emojis வச்சு என்ன சாக்லேட் சொல்றாங்க கண்டுபிடிங்க அந்த மாதிரி. So we've been like playing a lot of activities in that so that they can share and think of it, right, and like we can work out the math sums and other simple calculations. That's how we've been doing. So one of the question அவங்க கேட்டிருந்தது வந்து யூடியூப் வீடியோவோட இது ப்ளே பண்ண முடியலங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போதே கீழே 2 ஆப்ஷன் வரும். when you go for selecting the screen, அதுல வந்து யூஸ் சேம் ஆடியோ as the ஸ்க்ரீன் ஷேர்னு கொடுத்தா தான் அந்த யூடியூப் ஆடியோ, இல்லைன்னா ஆடியோ வர மாட்டேங்குது. So that was something I struggled with and I figured it out in the hard way. So அது next time அது நம்ம நோட் பண்ண மாட்டோம். But if you can click that, you will be able to get the YouTube audio. Thank you Eva, thank you for sharing that. Yes.
Vanita ma'am has raised her hand. Yeah, Vanita ma'am has raised her hand. Yes, this is Mrs. Vanita. Actually, you told us you can record the meeting, whatever class is going on. As a host, I recorded, but where I have to search that recorded video? I have searched in many galleries, wherever it is, it's not stored. அது எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்றது எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா we tried it as a host-ஆ நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். பட் அது எங்க ஸ்டோர் ஆகுதுன்னு தெரியலங்க. அது கொஞ்சம் கைட் பண்ண முடியுங்களா? எஸ் மேம். ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெக்கார்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணது வந்து வீடியோவா கன்வெர்ட் ஆகும். சோ அதுதான் நெக்ஸ்ட் டயலாக் பாக்ஸ் வரும். அதுக்கப்புறமா உடனே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வீடியோஸ் ஃபோல்டர்னு ஒன்னு இருக்கும் மேம். வீடியோ ஐகானோடயே ஒரு வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுலதான் வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு சேவ் ஆகும். இன்கேஸ் நீங்க வந்து உங்க ஃபோல்டர் சேவ் பண்ற ஃபோல்டர் சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கூகுள் செட்டிங்ஸ்ல போயிட்டு எந்த ஃபோல்டர்ல அது சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களால பார்க்க முடியும். டிஃபால்ட்டா இட் கோஸ் அண்ட் சேவ்ஸ் இன் வீடியோஸோட ஃபோல்டர் மேம். மேம் அந்த மை வீடியோஸ்னு பிரீத்தி சொல்றது வந்து மை கம்ப்யூட்டரோட ஆப்ஷன்ஸ்லயே உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வரும். ஜஸ்ட் நீங்க ஸ்டார்ட் அழுத்தினீங்கன்னாவே மை கம்ப்யூட்டருக்குள்ள போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வீடியோஸ் அப்படின்னு வரும். அந்த வீடியோஸ்குள்ள போனீங்கன்னா நீங்க சேவ் பண்ண வீடியோ வந்து அதுல சேவ் ஆயிருக்கும். Thank you sir. இனிஷியலா இது எங்களுக்கும் இருந்த ஒரு ப்ராப்ளம். இதுவே கூகுள் மீட்றீங்கன்னா நீங்க எந்த அக்கௌண்ட் வழியா உள்ள என்ட்ரானீங்களோ அதோட டிரைவ்லயே சேவ் ஆயிடும், கம்ப்யூட்டர்ல சேவ் ஆகுது. எஸ் மேம். சாரி நாகலட்சுமி மேம் ஒரு கேள்வி கேட்க வந்தீங்க. சாரி ஐ ஸ்டாப். மேம் சொல்லுங்க மேம். ஹலோ மேம். சொல்லுங்க மேம். மேம் கேக்குதுங்களா? மேம் கேக்குது மேம். சொல்லுங்க மேம். மேம் கேட்க மாட்டேன் மேம். கேக்குது எங்களுக்கு. ஒன்றும் இல்லை மேம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து கூகுள் மீட் வந்து பெட்டரா இல்லை ஜூம் ஆப் பெட்டரா இருக்குமா அப்படின்றது? மேம் சில காரணங்கள் நீங்க என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் அவுட் பண்றீங்கன்றத பொறுத்து மேம். சப்போஸ் உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்க கூகுள் மீட் ஆப்ஷன் போறது வந்து பெட்டரா இருக்கும். பிகாஸ் கூகுள் மீட் வந்து நிறைய டேட்டா வந்து உங்களுக்கு செலவாகாது. பட் ஜூம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கட்டும் சரி, ஆப்ஷன்ஸா இருக்கட்டும் சரி நிறைய இருக்கிறதுனால இன்டர்நெட் வந்து அதிகமா இதாகும். அண்ட் அதே சமயம் ஜூம்ல வந்து ஒயிட் போர்ட் ஆப்ஷன், ஹோஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷன் அப்படின்னு இல்ல நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸை மத்தவங்களை ஹோஸ்ட் ஆகுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஜூம்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இன்டர்நெட் செலவுன்றது அதிகமா இருக்கும். இந்த ஒரு சேலஞ்ச் ஒன்னு இருக்கு. ஸோ இது பேஸ் பண்ணி கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் மேம். பிரீத்தி ஆடிங் டு பிரீத்தி. எஸ் மேம். இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் மேம். அது என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் மெயில் ஐடி இருந்தது அப்படின்னா நீங்க கூகுள் மீட் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட வந்து மெயில் ஐடிஸ் எல்லாம் இருக்காது உங்களோட கிளாஸஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னா நீங்க ஜூம்லயே வந்து போய்க்கிறது பெஸ்ட் மேம். ஏன்னா லிங்க் நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம் ஜூம்ல. அந்த லிங்க் பிரஸ் பண்ணாவே போதும், எல்லாத்தினாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். மெயில் ஐடி கேட்காது. இங்க நிறைய பேர் வந்து மெயில் ஐடி கொடுக்காம கூட உள்ள வந்திருப்பீங்க, அது நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியா பண்ணிக்கலாம் மேம். சோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஜூம்ல. ஆனா நீங்க பிரதீப் அண்ட் பிரீத்தி சொன்ன மாதிரி உங்க கிளாஸஸ 40 மினிட்ஸ்க்குள்ள வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா பிரேக் ஆயிடும் அந்த செஷன். Thank you sir. Thank you. Sir, just I want to add one more information with this. Yes ma'am. When you think about the safety of students, Teams is a better choice. Because okay, the username and password will be given to you. So only when you use it, you will be able to join the meeting. Whereas in Zoom, whoever gets the link can join. Yes ma'am. Definitely there are pros and cons in all the platforms, different platforms. So I'm not saying Zoom is bad, Google Meet is bad. We are just saying different platforms. Yeah. Opinion with that, sir. Yes ma'am. Yes ma'am. It might be right. It depends on the context and students' background. Yeah. But I totally agree with you. Yeah.
வித்யா, நீங்க சாட்ல ஏர்லியரா கேட்ட 2 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? தேங்க் யூ ராம் ஃபார் பிரிங்கிங் தட். ஸோ 2 கொஸ்டின் இருந்தது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த ஆப்ஸ் எல்லாமே சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஐ வுட் லைக் டு ஆன்சர் தட் அண்ட் ஆஃப்டர் தட் ஐ வில் லீவ் ஃபார் தி டீம் மெம்பர்ஸ். இல்லைன்னா யாராவது அது ஆட் பண்ணணும்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆட். ஸோ இப்போ நம்ம நிறைய பார்த்தோம்னா ஜூம்ல அந்த மாதிரி நிறைய ஆப் வந்து சேஃப் இல்லை, அதை அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது. லைக் ராம் ரைட்லி செட், ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. பட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து அவங்களால என்னென்ன சப்போர்ட் அது கொடுக்க முடியும், என்னென்ன செக்யூரிட்டி ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க நிறைய செக்யூரிட்டி எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்ப நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணாதான் நம்மளால நிறைய அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும்னு. ஸோ இந்த எனேபிள் வெயிட்டிங் ரூம் இப்ப பார்த்தோம்னா நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஆனா திரும்பவும் வேற யாரும் என்டர் ஆக போறாங்கன்னா ஹோஸ்டுக்கு வந்து டிசைட் பண்ண முடியும் அவங்கள அட்மிட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ 2வது மேம் சொன்ன மாதிரி யாரு வேணா வரலாம் போலாம் அப்படிங்கறதுனால லாக் மீட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4 o'clock செஷன் ஆரம்பிக்குதுன்னா ஒரு சில பேர் கொஞ்சம் லேட்டா கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு, இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் இருக்கிறதுனால. ஸோ ஒரு 4:10 4:15 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு மீட்டிங் ரூம் லாக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா பீப்புள் வந்து அதுக்கப்புறம் லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண முடியாது. அண்ட் ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜாயின் பண்ணும்போது வீடியோ ஆஃப் பண்ணி வைக்கலாம், மற்ற ஹோஸ்ட் இல்லாம மற்றவங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றதை டிசேபிள் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் எல்லாமே வரும்போது அதனோட சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பிளாட்ஃபார்ம்ஸே வந்து ட்ரைங் டு கிவ் அ லாட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஃபார் தட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிரிங் தட் அவுட் ஹியர். வேற இந்த பிளாட்ஃபார்ம் சேஃபா அப்படிங்கிற கேள்விக்கு anyone wants to answer, participants or team members, anyone can go now. Thank you. I would like to add to Vidya's point. Frequent-ஆ வந்து bug fix பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஆப் நம்ம யூஸ் பண்ணும்போதும் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு we have to find out. லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது அந்த பக் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ சேஃப்டிங்கிறது ஒரு குவெஸ்டியன் மார்க்கா வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நம்ம ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது அந்த பக் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்காது. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால எப்பவுமே ஃப்ரீக்வெண்டா அப்டேட்டட் வெர்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்து அப்டேட் பண்றது இட்ஸ் a very good thing. Thank you, Alice. Yeah, there was one more question in the chat. Yes. Like regarding podcast சொல்லும்போது one of the teachers asked எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அதை என்ஜாய் பண்றாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு லேர்னிங் அக்வயர் ஆகுதுன்னு தெரியல, பட் இட் இஸ் ஃபன் மேக்கிங் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷி வாஸ் டாக்கிங் அபவுட் எப்படி பாட்காஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம், அது எப்படி அவங்களுக்கு ரிசீவ் ஆகுது அந்த லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ குவிக்லி ஷேர் ஒன் திங். நம்ம வந்து பாட்காஸ்ட் சொல்லும் போது வந்து ஒரு சில போஸ்ட் ஒர்க்கோட எண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் டைமும் பார்த்திருந்தோம். இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் முடியும் போது நம்ம பார்த்திருந்தோம் ஒரு செஷன் எண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒர்க் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போஸ்ட் ஒர்க் வந்து ரொம்ப ஒரு ஆப்டான சொல்யூஷன் டு நோ எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அது 2 விதமா பண்ணலாம். ஒன்னு குவிக்கா செக் பண்றதுக்கு செஷன் முடியும் போது ஒரு குவிக்கான ஒரு 1 word ஆன்சர் மாதிரி சொல்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு ஆன்சர் பண்ணவும் சொல்லலாம். இல்லைன்னா வாட்டர் சைக்கிள், இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்தோம் அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா அதுக்கு டீடைல்டான ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ண சொல்லியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செய்ய சொல்லி நம்ம திரும்ப வாங்கிக்கலாம். அந்த வழியில வந்து நம்ம கொடுத்த பாட்காஸ்ட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு, அவங்க எந்த அளவுக்கு அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ வித்யா. ஸோ இந்த கொஸ்டின் அண்ட் தாட்ஸ் இந்த செஷன்லேயே வந்து இந்த செக்மெண்ட்லேயே வந்து நமக்கு தெரியுது டீச்சர்ஸ் எப்படி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல இருக்கீங்க, ஆல்ரெடி ஜூம் ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அண்ட் வர டவுட்ஸுக்கு நீங்களே வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறீங்க. ஸோ இட்ஸ் ரியலி ஹாப்பி டு ஹியர் தட். ஸோ இன்னைக்கு நம்ம வெபினார்ல சிக்கந்தர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஜே வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹெலோ எஃப்எம்ல அவர் மதுரையில வந்து ஆர்ஜேவா இருக்காரு. I think we can hear something from him. Sikandar, if you're online, unmute and please share your thoughts. Yeah. Hi. அனைவருக்கும் மாலை வணக்கம். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சிக்கந்தர். குட் ஈவினிங். ஓகே, குட் ஈவினிங். உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல செஷன்.
இதுக்கு முன்னாடி ஜூம் மீட்டிங்ஸ்ல எத்தனையோ தடவை அஃபிஷியலா இன்வைட் பண்ணி நிறைய இடங்கள்ல நான் கேட்டிருக்கேன். உண்மையில ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். பட் இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இது என்னன்னா, மாணவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை எந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான முறையில புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் மூலமாக இங்க இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத தெரிய வைக்கிற விதமா ஏற்பாடு பண்ணிருக்கிற அந்த டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வித்யா விதை உண்மையிலே ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுல நான் டீச்சர்ஸ் கிட்ட நோட் பண்ணது, இப்ப எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல, கிட்டத்தட்ட நான் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேல இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும் அப்படின்னு எப்பயுமே சொல்லுவாங்க. ஸோ இங்க இருக்கிற எல்லாருமே உண்மையில ரொம்ப திறமையானவங்கிறது மட்டும் நல்லாவே புரியுது. ஏன்னா நீங்க இப்ப சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மேமோட நேம் எனக்கு சரியா தெரியல, ஐ திங்க் வித்யான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு டீச்சரை வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மற்றவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதுல இந்த ஜூம் மீட்டிங்ஸ்ல என்ன மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கப்படும், அதுக்கு என்ன மாதிரியான பதில்கள் கொடுக்கணும் அப்படிங்கறத எல்லாமே அப்கிரேட் பண்ணிருக்கிறாங்க டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 4 வயது குழந்தைய 400 விதமான கேள்விகள் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பொதுவா குழந்தைகளுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு திறன் இருக்கு, ஆனா அதுக்கு பதில் சொல்லி தரக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து ஆசிரியர்களுக்கு இருக்கா சொல்லி நிறைய நேரங்கள்ல சில நேரங்கள்ல கேள்விகளே வரும். ஆனா அது எல்லாமே எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு இவ்வளவு நேரம் புரிய வைக்கிற மாதிரி இருந்தது. மணிமணியா பேசுனீங்க எல்லாருமே. நான் உண்மையிலே ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலா பேசக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நான் மானிட்டர் பண்ணேன் நான். ஏன்னா நான் ஒரு ரேடியோ டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். அப்படி இருக்கும்போது அப்சர்வ் பண்ணும்போது அவங்களுடைய வார்த்தை உச்சரிப்பு, அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம், அந்த மாணவர்களுக்கு அது போய் சேரக்கூடிய அந்த ஒரு நளினம், இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. இந்த நேரத்துல எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். COVID-19 யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கான ஒரு ஷாக்கிங்கான ஒரு சிச்சுவேஷன்ஸை வந்து பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ பொதுவா இப்போ வந்து அதிகமா பார்க்கும்போது இன்னைக்கு கடைக்காரங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, கடைக்காரங்க கடையை திறந்தாங்க. திரும்ப அவங்களுக்கு சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டு அந்த கடையில இருந்து சில பிசினஸை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஏற்படுத்தப்பட்டது. வெளி மாநிலங்கள்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்த நிறைய நபர்கள் அவங்க ஊருக்கு போறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. இது எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சது. ஆனா இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது அறிவாற்றல மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும், அதை எப்படி வாங்குறது அப்படின்னு ரொம்பவே திணறி போன மாணவர்களுக்கும் இந்த நேரத்துல ஒரு பெரிய பாதிப்பை வந்து இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ் குடிச்சது அப்படின்னு தான் சொல்ல மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இந்த ஜூம் ஆப் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சார் நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க, என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் இருக்கு, அது எப்படிலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து தருது அப்படின்னு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பெனிஃபிட்ஸ் தருது, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஸோ கான்ஃபிடென்ஷியலா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கேள்விகளாவே இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மாணவர்களுக்கு போய் சேருதா அப்படிங்கறதுதான். ஸோ இந்த டெக்னாலஜியை சரியான முறையில வந்து பயன்படுத்துறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே புரிய வச்சிருந்தது. ஸோ ஒரு எஜுகேஷன்ஸ்ல அடுத்த ஸ்டாண்டர்ட், அடுத்த சிலபஸ்ல மாணவர்கள் வந்து கூர்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அவங்களை தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை விட ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு தான் மிக மிக மதிப்பும் கூட, அவங்களுக்கு தான் அந்த ஆற்றலும் அதிகம். ஆக மொத்தத்துல அந்த மாணவர்கள் நம்மளுடைய டீச்சர்ஸ் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ ஆக மொத்தத்துல அவங்களுக்கு வந்து பாடத்திட்டங்கள் மட்டும் இல்லாம பக்குவமா வாழ்க்கை திட்டங்களையும் நீங்க எல்லாருமே இந்த நேரத்துல இந்த டெக்னாலஜிஸ் மூலமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலா ஏறத்தாழ இதுல ரேடியோவையும் டீச்சிங் டிபார்ட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது ஏறத்தாழ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு MCA கிராஜுவேட்டா இருந்தாலும் மக்களை வந்து பேசி என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நான் இந்த ஒரு துறைக்கு வந்தேன். இந்த மீடியா துறையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இப்ப ஏதாவது முடியல, எனக்கு ஒரு ஃபீவரா இருக்கு, எனக்கு ஒரு கோல்டா இருக்கு அப்படின்னா, எனக்கு ஃபீவருக்கு டேப்லெட் வாங்கி கொடுக்கறதுக்கும், எனக்கு கோல்டா இருக்கும்போது வீட்டுல இருந்து ரசம் வச்சு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் நிறைய பேரை நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதே போல ஆசிரியர்கள் தான். ஏதாவது ஒரு டீச்சரை நமக்கு கத்துக் கொடுத்த, நம்ம வாழ்க்கைக்கு வழி அமைச்ச டீச்சர்களை பார்க்கும்போது அந்த மாணவர்கள் வேகமா ஓடி வந்து அவங்க கிட்ட அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ஸ் சொல்லும் போதும் அவங்களோட வந்து ஒரு பர்சனல் எமோஷனல் ஒரு கான்டாக்ட் அவங்க கிட்ட ஏற்பட்டு அவங்க பேசக்கூடிய அந்த ஒரு விதங்களையும் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுதான் உலகத்துல நம்ம சம்பாரிச்சுற பெரிய சொத்தாவே நமக்கு தெரியும். ஸோ மொத்தத்துல எங்கேயோ ஒரு 4 சவத்துல உட்காந்து 4 லட்சம் பேருக்கு மேல கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். அது IRS ரிப்போர்ட்டும் வந்து நம்ம என்ன பேசணும் ஏது பேசணும் அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டு அதை சர்வே பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. எத்தனை பேர் கேட்கறாங்க, இவ்வளவு ரேட்டிங்ல இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மேம் சொன்னதுன்னு நினைக்கிறேன், எமோஷனல் அதாவது
ஒரு மாணவன் வந்து அவன் என்ன ரியாக்ட் பண்றான், அவன் எப்படிப்பட்ட விதங்கள்ல இருக்கான், அவனுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கு, இவ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவ காதுக்குள்ள போச்சா, அவளுக்கு பிடிச்சதா பிடிக்கல அப்படிங்கிறத இன்னைக்கு என்னதான் நம்ம வந்து ஒரு ஆடியோ வாயிலாக இந்த விஷயங்களை கொடுத்தாலும் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து நேரடியா நம்ம பாக்குற மாதிரி வராது. ஸோ அதுக்கு இப்போதைக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கிறது தான் இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படி வெபினார்னு கூட என்னால சொல்ல முடியும். ஸோ மொத்தத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருந்து ஒரு சில விஷயங்களை அங்க மக்கள் கேட்கறத ஃபாலோ பண்றத நம்ம ரொம்ப சந்தோஷமா நாங்க எடுத்துக்கிறோம். நிறைய நேரங்கள்ல சில தவறுகள் வந்து திருத்தப்படுது, சாலைகள் வந்து டேமேஜா இருக்கும்போது போடப்படுது, அதிகாரிகள் வந்து ரொம்ப தைரியமா செய்யக்கூடிய தப்புகளை சுட்டி காமிக்கிறதுக்கான ஒரு வழித்தடமா இந்த ஒரு மீடியா இருக்கு. இதன் மூலமா எத்தனையோ தவறுகள் வந்து நேத்து கூட மதுரையில நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு 2 days இந்த லாக்டவுன் போடப்படாதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. ஆனா அதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம கவர்மெண்ட் ஜிஓ வந்து கவர்மெண்ட் மூலமா ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஜிஓவே செக்ரட்டரியேட்ல இருந்து அன்அபிஷியலா ரிலீஸ் ஆகுது, திரும்ப அபிஷியலா ரிலீஸ் ஆகுது. இது எதை ஃபாலோ பண்றது அப்படின்னு பெரிய பெரிய கிரேட்ல இருக்கக்கூடிய நபர்கள் கூட சில நேரங்கள்ல கன்ஃபியூஸ் ஆகும் போது அந்த நேரத்துல மக்களை வந்து பேனிக் ஆக்காம அவங்க கிட்ட இன்ஸ்டன்டா ஒரு விஷயத்த இம்மிடியட்டா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜியா தான் இந்த ரேடியோ மீடியா இருந்தது. அதன் மூலமா நம்ம உடனே இல்லைங்க உங்களுக்கு ஃபுல் லாக்டவுன் இருந்து இந்த டேட்ல இருந்து கண்டினியூ பண்றாங்க, இந்த பாருங்க இப்ப கலெக்டர் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு கலெக்டர் பேசுற அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்து சொன்னோம். ஸோ இதே போல இந்த மாதிரியான ஒரு மீடியம் வச்சு இன்னைக்கு நம்ம நல்ல நல்ல கருத்துக்களை நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தளமா இதை நம்ம வந்து பயன்படுத்துறோம். உண்மையிலே இது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்பத்தை இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல இப்ப அதிகபட்சமா எல்லாருமே ரேடியோல சொன்னது என்னன்னா, தயவு செய்து சீக்கிரமா ஸ்கூல் ஓபன் பண்ணுங்க, நான் எங்க டீச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இப்போ இந்த மாதிரியான ஒரு செஷன்ஸ் மூலமாக ஜென்ரலா ஏற்படக்கூடிய அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு தாகம் கூட பூர்த்தி அடையுது. அதே போல அவங்களுடைய நாலேஜ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இது இந்த ஒரு செஷனுக்குள்ள ஒரு ஆர்ஜேவா, ஒரு மதுரையில இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஜேவா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சோ ப்ரௌட் ஆஃப் திஸ் டீம். ஆக்சுவலா உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷலி ராஞ்சினி அவங்களுக்கு தான் இந்த நேரத்துல நான் நன்றின்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சோ மச் எவ்ரிவன். Thank you so much, Sikandar. Thank you so much, Sikandar. Thank you. Very highly motivating words. இப்படி எங்களை ஊக்குவிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த உங்களோட ஸ்கெடியூல்ல எங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். And hope we will be able to see you in the coming sessions as well. Sure. Of course. Thank you so much. Have a nice day. So teachers, இப்போ நம்ம அடுத்து நிறைய டாபிக்ஸ் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான டாபிக்ஸ் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் எடுத்துக்கிட்டு போனா நல்லா இருக்கும், என்ன மாதிரியான டாபிக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போறதுக்கு எஃபெக்டிவா இருக்கும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாபிக்ஸை வந்து நீங்க வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா ஜூமோ இல்லை மீட் ஆப்லயோ கொண்டு போவீங்க நாங்க நம்புறோம். when you do that, இந்த நம்ம ஷேர் பண்ண லெசன் பிளான் மாதிரி நம்ம ஷேர் பண்ண ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஒவ்வொரு வாட்டி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவ்வளோ மோட்டிவேட்டிங்கா இருக்கு, இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நீங்க உங்களோட செஷன்ஸ் எல்லாமே வந்து பாட்காஸ்டா இருக்கட்டும் எல்லாமே we are like எங்களோட யூடியூப் சேனல்ல வந்து போட்டுட்டு இருக்கோம். So a lot of teachers are getting inspired of your work. So keep doing that. Video conferencing try பண்ணுங்க. So இப்போ can we take a picture, Vidya? I hope you will be able to take a picture now. எல்லாரும் அவங்களோட வீடியோ ஆன் பண்ணி நல்ல ஒரு பிரைட்டான ஸ்மைல் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். Yeah, I was about to request that. எல்லாரும் we will wait for like 5 to 6 seconds. எல்லாரும் வீடியோ ஆன் பண்றதுக்கு then I'll capture. நம்ம டீச்சர்ஸ் நம்ம வெபினார்ல இந்த கடைசியா 4 வெபினார்லயும் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் வந்து நீங்க எப்பவுமே இருக்கு நம்ம டீச்சர்ஸ் கிட்ட, எக்ஸ்பெரிமெண்டேஷன். அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து எந்த ஒரு சேலஞ்ச் இருந்தாலும் நீங்க ட்ரை பண்றீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. சோமா மேம்லாம் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாட்காஸ்ட் அனுப்பும்போது we felt really happy. அண்ட் எங்களுக்கு இன்னும் நிறைய சொல்யூஷன்ஸ், பெஸ்டான சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வரணும்
அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு சப்போர்ட்டா இருந்தாலும் இந்த ஆப்பை யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்க செஷனை பிளான் பண்றதுலயா இருக்கட்டும், இல்ல வேற ஒரு புது ஆப் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னா கூட we will be able to support you. Please reach out to us. எல்லா டீச்சர்ஸும் வந்து ஆலிஸோட கனெக்ட்ல இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம். அண்ட் தன்னேற்பட் டீச்சர்ஸ் ஆஃப்கோர்ஸ் காரணிக்கிட்டையும் நீங்க வந்து சப்போர்ட் கேட்கலாம். அடுத்த வெபினார் செஷன் வந்து ஜூன் 30th அன்னைக்கு ஸ்கெடியூல் ஆயிருக்கு. ஸோ அன்னைக்கும் இதே மாதிரி உங்களோட பார்ட்டிசிபேஷன் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் டீச்சர்ஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். See you soon.